ஒரு மொழியை இன்னொரு மொழி வந்து அழிக்க முடியாது. எங்க அழியும் அப்படின்னா, ஆங்கிலம் படித்தால்தான் அப்படின்ற மாதிரி ஆங்கிலம் மட்டுமே தமிழை வந்து ஒரு அ பிரதான மொழியாக கொண்டு வர ஏற்பாடு பிரைவேட் ஸ்கூல்லே கிடையாது. நீங்க இவ்வளோ தூரம் தமிழ் நாங்க வந்து அப்படி உயிரை குடுப்போம்ன்றீங்க. நீங்க ஸ்கூல் நடத்தாதீங்க. நாங்க எங்க கொள்கைக்கே விரோதமானது. இந்த மான் கராத்தே படம் பார்த்தீங்களா? அவன் கொடியவன், அவன் மோசமானவன். அவன் போய் சொல்றாரு, அவன் போய் அதேதான். சொல்றான். நீங்க 50 ஆண்டு கால அரசியல்வாதி. உங்களுக்கு தேவையா? காக்கி பேண்ட் வெள்ளை சட்டை போட்டுக்கணும். ஜெகன்மோகன் மாதிரி, விஜய் மாதிரி. விஜய் காக்கி பேண்ட் வெள்ளை சட்டை போட்டால் நீங்களும் போட்டுக்கிறீங்களா? வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ நேற்று ஒரு 4 நாளாக வந்து உதயநிதி விசஸ் அண்ணாமலை அப்படின்னு பிரச்சனை போய்கிட்டே இருக்கு. கெட் அவுட்ஸ் மோடி, கெட் அவுட் ஸ்டாலின்னு போயிட்டு இருக்கு. என்ன நடக்குது தமிழக அரசியல்ல? அதாவது தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது சம்மந்தமாக பிரச்சனை. ம். இதில் மேலோட்டமாக பார்த்தா மொழியை திணிக்கிறாங்க, இந்தியை உள்ளே திணிக்கிறாங்க அப்படி இப்படின்னு அந்த பிரச்சனைக்கு நான் பின்னாடி வரேன். தேசிய கல்விக் கொள்கை அப்படின்றது வந்து ஏதோ பிஜேபி கவர்மெண்ட் வந்தால் பிறகு கொண்டு வரதெல்லாம் கிடையாது. அது காங்கிரஸ் காலத்திலேருந்து கொண்டு வந்தாங்க. தேசிய கல்விக் கொள்கையில் ஒரு அங்கம் மும்மொழி கொள்கை. அந்த மும்மொழி கொள்கையில் என்னென்னா காங்கிரஸ் பீரியடில் ஈவன் ராஜீவ்காந்தி வரைக்குமே 85 வரைக்குமே 3வது மொழியாக, அதாவது தாய்மொழி தமிழ், இப்போ கன்னடானா கர்நாடகா, அந்த மாதிரி கன்னடம், அந்த ரீஜனல் லாங்குவேஜஸ், ரீஜனல் லாங்குவேஜ், இங்கிலீஷ், 3வது மொழி ஹிந்தி அப்படின்னு இருந்தது. இப்போ வர்ற தேசிய கல்விக் கொள்கையில் 3வது மொழி கற்றுக்கிறதுன்றது எனி ஆப்ஷனல் லாங்குவேஜ், ஏதாவது ஒரு மொழி. அப்போ நீங்கள் ஃப்ரெஞ்சு கற்றுக்கலாம், தெலுங்கு கற்றுக்கலாம், கன்னடம் கற்றுக்கலாம், மலையாளம் கற்றுக்கலாம், ஹிந்தியும் கற்றுக்கலாம். அதிகமான ஆட்கள் நாங்கள் ஹிந்தி தான் கற்றுக்க போகிறோம் அப்படின்னா ஹிந்தி தான் கற்றுக்கணும். இப்போ இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, இப்படி சொல்லி இந்தியை உள்ளே திணிப்பாங்க அப்படின்னு. எப்படி திணிக்க முடியும்? நான் விருப்பப்படாமல் ஒன்று எப்படி கற்றுக்க முடியும்? 2வது பார்ட் என்னென்னா, இதனால் தமிழ் அழிஞ்சிரும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ப்ரைவேட்டு ஸ்கூலு, அப்பர் மிடில் கிளாஸ் எல்லாமே படிக்கிற சிபிஎஸ்சி, கேந்திர வித்யாலயா, மெட்ரிக்கில் கூட 3 லாங்குவேஜ் இருக்குது. இந்த மாதிரி இருக்கிற பள்ளிகளில் 57 லட்சம் மாணவர்கள். அரசு உதவி பெறும் பள்ளியில் 52 லட்சம் மாணவர்கள் இருக்காங்க. ஹிந்தி வர்றதுனால தமிழ் அழிஞ்சிடும் அப்படின்னா 57 லட்சம் மாணவர்கள் படிக்கிறதுல 3rd லாங்குவேஜ் இருக்குது. 52 லட்சம் படிக்கிற அரசு பள்ளி மாணவர்கள், அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு நீங்கள் மறுக்கிறீங்க. என்னன்னு கேட்டால் எங்கள் கொள்கை வந்து இருமொழி கொள்கை அப்படின்னு. நீங்கள் யார் தீர்மானிக்கிறதுக்கு? உங்கள் கொள்கை இருமொழி கொள்கை நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா அதுவே இதுவா? நாளைக்கு ஒரு கொள்கை ஒரு மொழி கொள்கைன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா அதுவா? தமிழ் அழிஞ்சிரும். தமிழ் இது ஒரு மொழியை இன்னொரு மொழி வந்து அழிக்க முடியாது. எங்கே அழியும் அப்படின்னா, அதனுடைய தேவைகளை நீங்கள் எல்லா இடத்துலையும் நீங்கள் அதை சுருக்கும் பொழுது அது வெறும் பேசும் மொழியாக மாறிவிடும். இன்றைக்கி அந்த வேலையை தான் பண்ணுறீங்க. ஆங்கிலம் படித்தால்தான் அப்படின்ற மாதிரி ஆங்கிலம் மட்டுமே தமிழை வந்து ஒரு பிரதான மொழியாக கொண்டு வர ஏற்பாடு பிரைவேட் ஸ்கூல்லே கிடையாது. தமிழ்ல பேசினாலே ஃபைன் போடுற லெவல் இருக்குது. அப்போ தமிழை வளர்க்குறதுக்கான எந்த ஏற்பாடும் இல்லை. பக்கத்தில் இருக்க கர்நாடகா போங்க, மலையாளம், கேரளா போங்க, அங்கே ஜிஓ, கவர்மெண்ட் ஜிஓ எல்லாம் அந்தந்த மொழியில் தான் இருக்கும். இங்கிலீஷில் இருக்காது. நீங்கள் தமிழை வாழ வைக்கிறேன்னு உங்களுக்கு ஜிஓ எடுத்தீங்கன்னா இங்கிலீஷை தவிர எதுவுமே இருக்காது. எல்லாமே ஆங்கிலம். நீதிமன்ற மொழி வழக்காடு மொழியாக நாங்கள் வந்து தமிழை கொண்டு வருவோம்னு இன்னை வரைக்கும் கொண்டு வராங்க. 50 ஆண்டு காலத்துக்கு மேலே ஆட்சி நடத்திட்டு இருக்கிறாங்க. அப்போ இவங்க என்ன தமிழை வாழ வச்சாங்க? சரி, நீங்கள் இவ்வளோ தூரம் தமிழ் நாங்கள் வந்து அப்படி உயிரை கொடுப்போன்றீங்களே, நீங்கள் ஸ்கூல் நடத்தாதீங்க. நாங்கள் எங்கள் கொள்கைக்கே விரோதமானது. அவர் சொல்கிறார்ல ஒருத்தர், அது வியாபாரம், கொள்கை வேற. அது என்ன கொள்கை வேற, வியாபாரம்? அப்போ வியாபாரன்றதை முடிவு பண்ணிட்டீங்கல்ல, அப்போ நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு விஷயம்னா அது வியாபாரம். கவர்மெண்ட்டுக்கு எதிராக, பாலிசிக்கு எதிராக இருக்குங்க, சாரா வைக்கிறது, அது வியாபாரங்க. டாஸ்மார்க்ன்றது வியாபாரம். அப்படி கொள்கைன்றது மது யாரும் மதி கொடுக்கக்கூடாது, போதைக்கு யாரும் ஆளாக வேண்டாம் அப்படின்னு பேசுறதுலாம் இது. ஆனால் வியாபாரம் டாஸ்மார்க் அப்படின்னுவீங்களா? உங்களுக்கு தான் தமிழ் மொழியை காப்பாற்றணும்ல, ஏன் ப்ரைவேட் ஸ்கூல் நடத்துறீங்க? இவன் திருமாவளவன் உட்பட நீங்கள் சமாளிக்கிறாரு. அப்புறம் என்ன ப்ளூ ஸ்டார்னா என்ன? அது நீல நட்சத்திரம். யாருது அது? திருமாவளவன் அவர்களோட. அப்புறம் அவருடைய ட்விட்டர்லேயே நான் கலந்து கொண்டேன், பொங்கல் விழாவில் கலந்து கொண்டேன், இதெல்லாம். ஆனால் உட்காந்துட்டு வெளியில் அது வந்து நீங்கள் அப்படி பார்க்கக்கூடாது. எப்படி பார்க்கணும்? நீங்கள் நடத்துவீங்க, நீங்கள் எல்லாம் பண்ணுவீங்க, உங்கள் ஸ்கூல் தான் அதிகமாக இருக்கும், உங்கள் வீட்டு பிள்ளைங்களை படிக்க வைப்பீங்க. ஆனால் விஜய் நடத்தினா மட்டும் அப்படியே ட்ரோன் ஷாட்லாம் எடுத்து லண்டனில் இருக்கிற ஒரு போலி புகைப்படத்தெல்லாம் எடுத்து போட்டு
விஜயின்னு பரப்புவீங்க. இல்ல அவங்க ஸ்கூல் கூட நடத்திக்கிட்டோம். அந்த ஸ்கூல கவர்ன்மெண்ட் சிலபஸ்ல நடத்தினா என்ன நடத்த ப்ராப்ளம் தான். முடியாது. ம். ஏன்னா, இவங்க சிபிஎஸ்இ சிலபஸ் தான் நடத்துவாங்க. ம். அதில தான் வருமானம். ஏங்க நடத்துறதே அதுதானங்க. ம். கல்வியை வியாபாரமாக்குறாங்க. நீங்க யார் எதில போய் சேருவா? இன்டர்நேஷனல் ஸ்கூலு இப்போ புது கான்செப்ட். ம். சைதன்யா மத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா, வேற கான்செப்ட். ம். அப்ப அந்த கான்செப்ட்ட நோக்கி தான் ஈசல் மாரி ஜனங்க போய் விழுவாங்க. ம். அங்க போயிட்டு நான் இல்ல சமச்சீர் கல்வி தான் நடத்துவேன்னா, நீங்க நடத்திக்கிட்டு இருக்கன்ட்டு வேற ஸ்கூல்ல போய் ஜாயின் பண்ணுவாங்க. ம். அப்ப இவங்களுக்கு கல்வி வியாபாரம். அதனால அது வியாபாரமா பண்றாங்க. ஆனா ஓட்டுக்கு இங்க வரும்பொழுது, ஐய்யய்யோ! தமிழ் அழிந்துவிடும். ம். 3 மொழி வந்தா யாருக்கு? கவர்மெண்ட் ஸ்கூல்ல, ஏழை பசங்க படிக்கிற ஸ்கூல்ல ம். 3வது மொழியா? 2 மொழி இருக்கு. ம். 3வதா ஏதாவது ஒரு லாங்குவேஜ் கத்துக்கலாம் அப்படின்னு வாய்ப்பு குடுத்தா, அழிஞ்சிரும். தமிழ் அழிஞ்சிரும். எங்க கொள்கையே 2 மொழி அப்படின்றாங்க. ம். இது ஒரு பார்ட்டு. தேசிய கல்விக் கொள்கையை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா, அதில பல விஷயங்கள் இருக்குது. இப்ப டிகிரியே 4 வருஷம் படிக்கணும். ம். 1 வருஷம் நீங்க ஒரு சப்ஜெக்ட் எடுத்துட்டீங்க, பிடிக்கல. கெமிஸ்ட்ரி எடுத்துட்டீங்க, ஒரு மண்ணும் புரியல. ம். அடுத்த வருஷம் எனக்கு பிஏ ஹிஸ்ட்ரி எடுக்கணும். ம். நான் மாறிக்கலாம். இந்த ம். மாரி பல விஷயங்கள் இருக்கு. நடுவுல பிரேக்கப் பண்ணிட்டு மறுபடியும் வந்து நீங்க எக்ஸாம் காலேஜ் இத தொடரலாம். இந்த ம். மாரி பல விஷயங்கள் இருக்குது. மோசமான விஷயங்கள் என்ன? 3ஆம் கிளாஸ்ல பொதுத் தேர்வு. ம். எழுத படிக்கவே அப்பதான் புரிய ஆரம்பிக்கும். எழுத்துனால என்ன அப்பதான் தெரியும். அப்ப போய் பொதுத் தேர்வுன்னு வச்சா, நம்ம வீட்ல எல்கேஜி, யுகேஜில 90 மார்க் எடுக்கிறனால நம்ம ஆளுங்க உட்காந்துட்டு 4 நாளைக்கு சோறு சாப்பிட மாட்டேங்கிறாங்க அம்மா, அப்பாங்க. அந்த ம். குழந்தைக்கு அப்படி பண்ணி ஏன்னா அது அப்படியே போயிட்டு இஸ்ரோல போய் ஜாயின் பண்ற மாதிரி. அப்போ 3ஆம் கிளாஸ்ல பொதுத் தேர்வுன்னு வச்சா அந்த குழந்தையுடைய பாடு என்ன பாடுபடுத்துவாங்க. ம். இது இங்க நகரத்துல. ம். கிராமங்கள்ல கண்டுக்கவே மாட்டாங்க. ஸ்கூலுக்கு வர்றதே கஷ்டம். பஸ்ஸு இல்ல, சைக்கிள் இல்ல, பல கிலோமீட்டரு. உன்ன வர வைக்க தான் காலை சிற்றுண்டி, மதிய உணவு, இலவச சீருடை, இலவச காலணி, இலவச நோட்டு புத்தகங்கள், இலவசம், இலவசம் குடுத்து ஏதாவது கொண்டு வந்து படிக்க வைக்கணும். ம். இடைநிற்றல் இருக்கக்கூடாதுன்னு. இப்ப சைக்கிளு, கொண்டு வந்து நீ ம் பெண்களுக்கு சைக்கிளு, சைக்கிள் லேப்டாப்பு. எல்லாமே. அப்ப நீ வந்து இந்த 3ஆம் கிளாஸ்ல இதுன்னா, ம். அ 5ஆம் கிளாஸ்ல 5ஆம் கிளாஸ்ல 5 ம். 5ஆம் கிளாஸ்ல நீ 5, பொதுத் தேர்வு 8 5, 8 10. 5ல பொதுத் தேர்வுனா, அப்ப 5ஆம் கிளாஸ்ல இது இல்லன்னா, மறுபடியும் நீங்க 5ஆம் கிளாஸ் படிக்கணும். 6வது ம். போ முடியாது. கேட்டா அது ஒரு ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. 2 மாசத்துல நீங்க படிச்சு எழுதிக்கலாம். ம். கிராமத்துல ஸ்கூலுக்கு போறதே பெரிய விஷயம். 1 வருஷமா படிச்சு பாஸ் ஆகாதவன் 2 வருஷம் 2 மாசத்துல படிச்சு பாஸ் ஆவானா? ம். அப்போ அப்போ அவன் என்ன பண்ணுவான்? "நீ இப்ப ஸ்கூலுக்கு போனது போதும். நீ வா கழனிக்கு வா. மாடு மேய்க்கலாம்." அப்படின்றது தான் போகும். ம். அப்ப இடைநிற்றல்ன்றது அதிகரிக்கும். அதிகரிக்கும். அப்ப முயற்சி ஏன் மன்மோகன் சிங் காலத்துல கொண்டு வந்தாங்க? 8வது வரை ஆல் பாஸ்ன்னு. ம். கொஞ்சமாவது கல்வின்னு. நம்ம பெற்றோர்களே நான் சொல்றேன். கல்வி இதெல்லாம் வந்து 90 எடுக்கணும், 100 எடுக்கணுன்றதெல்லாம் பைத்தியக்காரத்தனம். ம். ஏன்னா, அடிப்படையில சராசரி மார்க் எடுக்கிறவங்க கூட, இந்த லைஃப் உங்களுக்கு எங்க திரும்பும்னா, +1, +2 ம். மெயினா காலேஜ் பீரியட். ம். உங்களுடைய ஆளுமையே தீர்மானிக்கிறது காலேஜ் டேஸ். ம். அங்க தான் உங்க வாழ்க்கையே திரும்பும். ம். நீங்க வந்து ஒரு நல்ல மென்டார் கிடைச்சாங்கன்னா, இல்ல ம். நல்ல நட்புகள் கிடைச்சது, இல்ல நல்ல ஒரு தொடர்பு கிடைக்குது. எல்லாத்துலயும் நீங்க வாழ்க்கை மாறும். நீங்க +2 +1, +2 கூட நீங்க உங்க ஒரு 10 பருவம்ன்னுவாங்க. லவ் பண்ணலாம், அது போலாம், இது பண்ணலாம், அது மச்சான் இது இல்ல இப்படி அந்த போகும். அந்த வயசுலலாம் அந்த படிப்பினுடைய இது என்னன்றதே புரியாது. புரியும். அப்பதான் நீங்க இதுவே எடுக்குறீங்க. டிகிரிக்கான இதுவே நீங்க மாறுறீங்க. உங்க ம். மைண்ட் என்ன? எல்லாரும் போய் உண்ணான்ல இன்ஜினியரிங். இன்ஜினியரிங்ன்னு. அந்த மாரி இல்லாம, எனக்கு இது பிடிக்கும், எனக்கு அது பிடிக்கும். எனக்கு தெரிஞ்சே பலரும் இருக்காங்க. 10வது வரைக்கும் ஃபெயிலு. ம். +1, +2 ஓரளவுக்கு. ம். 10வதுல அப்புறமா பொதுத் தேர்வுல ம். பாஸு. +1, +2ல மினிமம் ம். 60%. காலேஜ் லைஃபு மாறி வேற லெவல் வந்து காலேஜ் சேர்மன் வரைக்கும். ம். இப்போ சிவில் சர்வீஸ்லாம் எழுதணும் அப்படின்னு போற அளவுக்கு இந்த 12த் நாலேட்ஜ் ஃபெயில்னு ஒரு படம் கூட வேற வந்துச்சு. வேற இது. ம். இது எனக்கு ரொம்ப நெருக்கமான ஆளுக்கு நடந்துக்கிற விஷயம். ம். அப்ப 10த் வரைக்கும் அவர் ஒண்ணும் இல்லன்னு சொல்லிட்டு ஓரம் கட்டியிருந்தா, ம். எனக்கே 3ஆம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும் எதுவுமே தெரியாது. 4வதுக்கு மேல கிளாஸ் ஃபர்ஸ்ட்டு அப்புறம் மிஸ் பண்ணதே கிடையாது. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்க ஏதோ ஒரு பீரியட்ல தான் புலப்படும். ம். நீங்க அந்த பீரியடே உனக்கு குடுக்க மாட்டேன். இப்படிதான் பண்ணுவேன்றதெல்லாம் பைத்தியக்காரத்தனம். ம். அப்போ இது வந்து புதிய கல்விக் கொள்கையில இருக்கிற ஒரு சிக்கல். ம். இப்ப இந்த புதிய கல்விக் கொள்கைய இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். 3, 4 ஸ்டேட் மட்டும் முடியாதுன்ட்டாங்க. கேரளா, தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்கால். முடியாதுன்ட்டாங்க. அதுக்கு புதிய கல்விக் கொள்கையில ஒரு 60% சென்ட்ரல் கவர்மெண்ட் குடுக்குறான். 40% நீங்க போட்டுக்கணும். ம். நான் முடியாது. அ முடியாதுன்னா முடியாதுன்ட்டு போ. அவ்வளோதான். இல்ல, இல்ல நான் முடியாது. ஆனா அந்த காசு மட்டும் எனக்கு வேணும். அப்படின்னா, அத தான் அந்த ஆளு வாய் தவறி, "நீ இத இம்ப்ளிமெண்ட் பண்ண தரமாட்டோம்" அப்படின்னு. ம். உடனே "அத பாருங்க, ஆச்சா பூச்சா இந்திய திணிக்கிறாங்க, அது பண்றாங்க, எதிர்த்து கேட்டா இது பண்றாங்க, உங்க அப்பன் வீட்டு காசா குடுக்குறேன்." அவ்வளோதான்.
புரியுதா? ம். இப்போ பழக்கருப்பையா கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பாரு. 38,000 கோடி ரூபா ஒரு வருஷத்துக்கு நீங்கள் கல்விக்கு செலவழிக்கிறீங்கன்னா, ம். இந்த 2,000 கோடி ரூபா வந்து தானே உங்களுக்கு விடிய போகுது. ம். இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்ட்டு போங்க. எங்க ஸ்டேட் நான் பண்ண மாட்டோம்மா. நாங்க முன்னேறின ஸ்டேட். எங்களுடைய தேர்ச்சி விகிதம் 50% இருக்குது. ம். நீ இனிமேல் தான் 50%க்கு நீ முயற்சிக்க போற. 33% மேல முயற்சிக்கணும் உன்னுடைய கோல். ம். நாங்க 50 போயிட்டோம். நாங்க பார்த்துக்குறோம். அப்படின்ட்டு போ. ம். ஏன் அந்த காசு தரல? அந்த காசை குடுக்கணும்னா, அவன் கேட்குறான்ல. நான் எதுக்குங்க வச்சிருக்கோம்? இத கொண்டு வந்தீங்கன்னா, அதுக்கான பணம். ப்ளஸ் நீங்க போட்டு பண்றதுக்கு. நான் அத பண்ணவே மாட்டேன். ஆனா காசு மட்டும் குடுன்னா என்னங்க நியாயம்ன்றது தான் அவங்களுடைய இது. ம். இப்ப இத வந்து திசை திருப்புறதுக்கு என்ன பண்றாங்கன்னா, நீங்க 4 வருஷம் ஆட்சி நடக்குது. ஏகப்பட்ட பிரச்சனை. தேர்தல் நெருங்குது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அது இது. இது எல்லாத்தையுமே மொத்தமா ரப்பர் வச்சு அழிக்கணும்னா என்ன பண்றது? மொழிய தான் கையில தூக்குடா எடுத்தாங்க. மொழிய. இந்தியை திணிக்க ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டோம். தமிழ் வாழ்க. அவன கூப்பிட்டு எழுதுடா தமிழ்லன்னா எழுதவே தெரியாது. ம். தமிழ் வாழணுங்க அப்படி இப்படின்னுவோம். தங்கிலீஷ்ல உட்காந்துட்டு ட்விட்டர்ல போட்டுன்னு இருப்போம். அந்த அவங்களுடைய ஐடி விங் செக்ரட்டரி யார் அவரு? தலைவரு டிஆர்பி ராஜா. டிஆர்பி ராஜா. அவர் என்னைக்காவது தமிழ்ல போட்டு பார்த்துருக்கீங்க? ம். தமிழ்ல எழுத வராது அவருக்கு. ஆனா தமிழ் வாழணுங்க தமிழ் அப்படின்றது. இதுல இந்த கூட்டணி கட்சிகள் இருக்குதே, ம். இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஓட்டு, சீட்டு இது பிரச்சனை. நான் கேட்குறேன் செல்வ பெருந்தகை சொல்றாருல்ல, ம். தமிழ் மொழியை இந்தியை திணிப்பதை அனுமதிக்க மாட்டோம்னு. 2004 வரைக்கும் நீங்க தானே ஆட்சியில இருந்தீங்க. ம். இந்தி எதிர்ப்பு போர் யாருக்கு எதிரா நடந்தது? காங்கிரஸுக்கு எதிராக திமுக நடத்தியது. நீங்க தானே இந்திய திணிச்சீங்க. ம். இப்போ இருக்கிற கல்விக் கொள்கையில அது இல்ல. ஆப்ஷனல் லாங்குவேஜ்ல. அப்ப நீங்க எப்படி மாத்திக்கிறீங்க? ம். என்னன்னா சீட்டு, ஓட்டு இந்த மாரி விஷயங்கள். ம். இந்த வடிவேல் படத்துல சொல்லுவாங்கல்ல. ம். கடவுள காட்டுறேன் 100, 100 ரூபா வசூல் பண்ணிட்டு எல்லாரையும் நிப்ப வச்சு கடவுள் திருறாரு பாருன்னுவான். ம். இவரு எங்கடா தெரியுதுன்னுவான். கடவுள் இன்னும் அவ்வளவுதான் அவங்க பொண்டாட்டி பத்தினி இல்ல அப்படின்னோன்னா, ஐயோ! கடவுள் தெரியுறாருன்னு பக்கத்துல இருக்கவன் கேட்பான். ஏய் என்ன ஒண்ணுமே தெரியலன்னு. ஏய் ரூ. 100 என் பொண்டாட்டி பத்தி நான் தப்பா பேசுறேன். போடா அப்படின்னுவான். அந்த நிலைமை இன்னைக்கு மொழியை எதிர்க்கலன்னா, வந்து இந்த விஷயத்துல நம்மளும் சேர்ந்து போலன்னா, ம். நம்மள அடிச்சு நவுத்தி பிஜேபி பி டீமு ம். அது இதுன்னு சொல்லி ஓரம் கட்டிடுவானுங்க அப்படின்னு பயந்து போய் எல்லாம் மார்க்சிஸ்டுகள் பரவலான அளவுல பெரிய அளவுல சிந்திக்கக்கூடியவர்கள் தானே. ம். ஒரு மாணவர் ஏழை மாணவருக்கு 3வது மொழி கத்துக்கிறதுக்கான வாய்ப்பை ஒரு கல்விக் கொள்கை கொண்டு வருதுன்னா, நீங்க ஏன் அத எதிர்க்கிறீங்க? ம். நான் கேட்கிறேன் எனி ஆப்ஷனல் லாங்குவேஜ். ம். ஸ்டேட் போர்டு உங்க கையில தான் இருக்குது. அரசு உதவி பெறும் பள்ளிகள். அதில தான் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்க. ம். நீங்க அதில சரியான ஆசிரியர்கள், சரியான இது போட்டு நீங்க பண்ணீங்கன்னா, எந்த ஆப்ஷன் தான் அவங்க தேர்ந்தெடுக்க போறாங்க. என் பையன் தமிழ், இங்கிலீஷ் தவிர ஃப்ரெஞ்சு ஒண்ணு படிக்கணும். ம். இல்ல ஜப்பான் மொழி நீங்க ஊக்குவிங்க. ம். ஜப்பான் மொழி படித்தீர்கள் என்றால், நீங்க வந்து உங்களுக்கு முடிக்கும்போது உங்களுக்கு இது இருக்குதுங்க. இல்ல வேற மொழி, ஒரு எனி வெளிநாட்டு மொழி. ம். இல்லையா, ஹிந்தி தான் படிக்க போறேன்னு முடிவு பண்றான் வச்சுக்கங்க. ம். 52,00,000 பேர்ல 30,00,000 பேர் நாங்க ஹிந்தி தான் படிக்க போறோம்ன்னு முடிவு எடுக்குறான். ம். தடுக்கிறதுக்கு நீங்க யாரு? அது நீங்க அவனுடைய யார்? உரிமை. அவ்வளவுதான். ஹிந்தி திணிக்கிறத எதிர்க்கிறீங்கல்ல. ம். அப்படி ஹிந்தி படிக்கக்கூடாதுன்னு எதிர்க்கிறதும் தப்பு தானே. ம். நான் என்ன கத்துக்கணும் நீ யார் தீர்மானிக்கிறது? ம். உன் வீட்டு பிள்ளைங்க மட்டும் 3 மொழி கத்துக்கும். ம். கல்வி அமைச்சருடைய பையன் என்ன இது பண்ணுது? அப்புறம் அவரு இல்ல தமிழ் தான் படிக்கிறான்னாரு. ஆனா அந்த பையன் டப்புன்னு சொல்லிட்டான். பிரெஞ்சு தான் படிக்கிறான், தமிழ் இல்லன்ட்டான். ஆமா. அதோட அப்புறம் உங்க வீட்டு புள்ள பிரெஞ்சு படிக்கணும், எங்க வீட்டு புள்ள தமிழ், இங்கிலீஷ் மட்டும் படிக்கணும். அதையும் ஒழுங்கா சொல்லித் தர மாட்டீங்க. நேத்து ஒரு கூரை இடிஞ்சு விழுந்துச்சு பாருங்க. ம். குழந்தைங்க. இன்னைக்கு ஸ்கூல்ல வந்து சார், அந்த எழுத்துக்கு வந்து ஒரு விஷயத்த எழுத சொன்னா கூட அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஏங்க நீங்க 42,000 கோடி ரூபா ஒதுக்குறாங்க. ம். நான் வந்து இவர்களுக்கு எதிரானவன் அல்ல. ஆனால் நான் என்ன கேட்கிறேன், ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல அந்த வாத்தியாருக்கு 15,000, 20,000 சம்பளம். அவங்களுக்கு டார்கெட் இருக்குது. ம். இவ்வளோ பாஸு, அந்த ரேஷியோ இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்னு. அவங்கலாம் எவ்வளோ சம்பளம்? 1,00,000, 50,000 இங்க 42,000 கோடியில ம். மேக்ஸிமம் இவங்க சம்பளத்துக்கு போகுது. இவங்க என்ன ஒர்க் பண்றாங்க? இவங்களுடைய தரம் எப்படி இருக்குது? இவங்கள எப்படி அப்டேட் பண்ணணும்? ஒரு செல்ஃபோனே அப்டேட் இல்லன்னா வாங்குவீங்களா? ம். வாங்க மாட்டாங்க. நீங்க என்ன வெர்ஷனு? இது ஆண்ட்ராய்டு இந்த வெர்ஷனா? ஆப்பிள மாத்திக்கிட்டே இருக்கிறான். அப்படி இருக்கும்போது நீ வாத்தியாரியா? சொல்லிக் குடுக்குறவன். நீ எப்படி மாறணும்? அவனுக்கான என்ன பயிற்சி என்ன இது? சும்மா போய் ஃபோட்டோ எடுத்து போட்டு, நான் இன்று கல்வி அமைச்சர்களை சந்தித்தேன். வாத்தியாருங்கள கூப்பிட்டு வச்சு திட்டுறது. நான் தெரில. என்ன இது? உடனே அத ஃபோட்டோ எடுத்து போட்டு, அமைச்சர் கண்டிப்பு. இதே கதை தான் ஓட்டிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டல் போனா அப்படியே பார்ப்பாரு. என்ன டாக்டர் இல்ல, என்ன ஆய்வின்னு. வருஷம் பூரா அதான் நடக்குது. நான் இன்னொரு விஷயம் இதில கேட்கிறேன் சார். திரு மகேஷ் அவர்கள் போயி எல்லா இடத்துலயும் விசிட் பண்றாரு. ஒரு இடத்துல வித் கேமரா. வித் கேமரா. ஆ. வந்து அது கூட பண்ணிக்கிட்டோம். அந்த கேமராவ அதுதான் பார்த்து பண்றாங்க. அந்த கேமராவுல திட்டுறாரு. அத பார்த்துட்டு அடுத்த ஸ்கூலுக்கு அவர் இன்ஸ்பெக்ஷன் போனாருன்னா, அங்க வந்து
அந்த ஆசிரியர்கள் வந்து சொல்லணும்ல, இது இவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற ஒரு growth தானே காட்டணும். அதை தான் நான் சொல்கிறேன். அந்த பயம் இருக்கணும்ல. நீங்கள் பாடத்திட்டங்கள் இப்போ புதிய கல்விக் கொள்கை இணையாக நாங்கள் ஒரு கல்விக் கொள்கையை உருவாக்குறோம்னு ஒரு கமிட்டி போட்டு இன்னை வரைக்கும் அது சப்மிட் பண்ணவே இல்லை. ம். அப்புறம் என்ன நீங்கள் கல்விக் கொள்கை கல்விகள் மற்ற தரங்கள் மாறிட்டு இருக்குங்க. சைதன்யா ஸ்கூலில் என் ஃப்ரெண்டுடைய பசங்க படிக்குதுங்க. ம். 10th நான் படித்ததெல்லாம் இப்போ 4ஆம் கிளாஸில் அந்த பசங்க படிக்குதுன்னு அவர் சொல்கிறார் பெருமையாக. ம். ஆக்சுவலாக அது ஒரு வகையான திணிப்பு. ம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அது ஒரு வகையான வளர்ச்சியும் கூட. ம். ரொம்ப கஷ்டப்பட்டு அதுங்க படிக்குங்க. ஒரு மூளைச்சலவை செய்யப்பட்டு ஒரு வகையான உருவாக்கப்படுவாங்க. அவங்க வந்து அது அதிகபட்சமாக அந்த நாலேஜ் தான் இருக்குமே தவிர சமூகம் சார்ந்த விஷயங்களும் மற்ற விஷயங்கள்ல அவங்க நாலேஜ் இருக்காது. ம். இல்லைன்னா அதிகபட்சமாக ஏதாவது ஒரு இசத்துக்கு பக்கத்தில் போய் நின்றுவாங்க. ம். அதி தீவிர லெஃப்டிஸும் இல்லாட்டி அதி தீவிர ரைட்டிசம். ரைட்டிசத்தில் போய் நின்றுவாங்க. ஏன்னா நான் ரொம்ப படிச்சுட்டேன் எனக்கு அப்படி இப்படின்னு. அப்போ நீங்கள் சராசரி ஒரு மனிதனை ஒரு மிருகங்களை நேசிக்கிற, இயற்கையை நேசிக்கிற, மண் வளத்தை நேசிக்கிற மனிதனாக உருவாக்குவது தான் கல்வி. கல்வின்றது எல்லாம் சார்ந்தது தான். ம். அது இங்கே கிடையாது. இங்கே வந்து நீ இதெல்லாம் படிச்சேன்னா இப்படி போகலாம், ஐடி படிச்சேன்னா அது பண்ணலாம், அது பண்ணால் பண்ணலாம். ம். இதை நோக்கி கல்வியும் நகருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் கவர்மெண்ட்டு தானே இந்த வேலையை பண்ணணும். ம். அப்போ நீங்கள் என்ன அப்டேட் பண்ணுறீங்க அப்படின்னா, இருக்குது. ஆனால் இந்த அளவுக்கு இருக்கானா இல்லை. அதில் நீங்கள் பண்ணுங்க. அதை விட்டுட்டு தமிழ் ஒழிஞ்சிச்சுன்னா எங்கெங்க இருக்குது தமிழ்? எதில் இருக்குது தமிழ்? இன்னைக்கு இருக்கிற இங்கிலீஷ் தாங்க இருக்குது. நீங்கள் போய் சும்மா நீங்கள் இப்போ நீங்கள் ஒன்றும் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். இதுதான் சீசன் உங்களுக்கு. ம். நீங்கள் வந்து ஒரு டீம் எடுத்துக்கிட்டு ம். பீச்சுக்கு போங்க. ம். தமிழ் வாழ்க, தமிழை அழிக்கிறார்கள் சொல்கிறாங்க. ம். ஒரு 4 வார்த்தை. யார் தச்ச சட்டை? எங்க தாத்தா தச்ச சட்டை. இதை கொஞ்சம் எழுதுங்க. ம். அப்படின்னு ஒரு பேப்பர் பேனா கொடுங்க. ம். எத்தனை பேர் எழுதுறாங்க பாருங்க. ம். இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 5 குறள் சொல்லுங்க. ம். இல்லை ஏதாவது ஒரு பொது இது. இல்லை தமிழையே நீ எழுத சொல்லுங்க. எழுதவே தெரியாது. ம். 10 பேர்ல 4 பேர் எழுதுவோம். ம். 6 பேர் நகர்ந்து ஓடுவாங்க. ம். நல்லா நிகழ்ச்சி பண்ணலாம். நான் ப்ரொடியூசராக இருந்தால் அதான் பண்ணுவேன். இது பண்ணி போடுவேன் அப்படின்னு. அப்போ இதுதான் இன்னைக்கு சிக்கல். அப்போ இவங்க எல்லாருமே அது ஒருத்தர் டிவி டிபேட்லேயே சொல்கிறாரு. அது வியாபாரங்க. அவங்க தனியார் பள்ளி நடத்துகிறாங்கன்னா ம். இதையும் கொண்டு வந்து எப்படி ஒன்று சேர்ப்பீங்கன்றாரு. ம். அப்போ உங்கள் வியாபாரத்துக்கு நீ என்னென்னா பண்ணிக்கிங்க. கொள்கைன்ற வரப்போ எங்கள் வீட்டு பிள்ளைங்க மட்டும் 2 மொழி படிக்கணுமா அப்படின்றது தான் இப்போ பிரச்சனை. இந்த ஒரு ஆச்சா இப்போ அண்ணாமலை இவரும் இந்த மான் கராத்தே படம் பார்த்தீங்களா? அவன் கொடியவன், அவன் மோசமானவன். அவன் போய் சொல்றான். அவன் போய் அதேதான். சொல்றான். இங்கே சிவகார்த்திகேயன் இடத்துல அண்ணாமலை இருக்காரு. ஜோகி பாபா இடத்துல உதயநிதி சார் கோச்சி கிச்சிக்கு போகிறாங்க. அங்கே அண்ணாமலை, இங்கே உதயநிதி. இப்படி வச்சுக்கிங்க. நடுவில் ரெஃபரி யார் தெரியுமா? நம்ம. ஏய் சண்டை போடுங்கடா. என்னடா சண்டையே போட மாட்டீங்கன்னா வருகிறேன். ஏய் வரேன்டா. ஏய் மவுண்ட் ரோடு பக்கம் வாடா நீ. ஏய் வரேன்டா. கும்பமேளாக்கு போகிறேன்டா. போயிட்டு வரேன்டா. நான் ஒத்தாலாம் வரேன்டா அப்படின்ற. இப்படியே அவன் கொடியவன், அவன் மிருகம் அப்படி இப்படியே பேசிகிட்டு இருப்பாங்க. நம்மளும் இப்படி பார்த்துட்டு இப்படி ஹேஷ்டாக் பயங்கரமாக நீ கெட் அவுட் மோடியா, நான் வந்து கெட் அவுட் ஸ்டாலின் ஹேஷ்டாக். இதுக்குள்ளேயே மீடியாக்கள் சுற்றிக்கிட்டே இருக்கும். இளையாங்குடியில் மணல் கொள்ளை பற்றி சொன்னவரை காரில் தூக்கிட்டு போய் 5 பேர் அடித்து இது பண்ணாங்க. அது தமிழ் மொழி அழிஞ்சிரும். கெட் அவுட் ஸ்டாலின் பாருங்க, ஹேஷ்டாக் பாருங்க, இந்தியாவிலே பெருசு. இப்படி தான் நைட்டு என்ன பண்ணுவாங்க இவங்க உட்காந்துட்டு லகுட பாண்டிகள், இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள். இதுதான் இன்னைக்கு என்ன கிடைச்சிருக்கு. பாமக ஜிகே மணி எடப்பாடியை சந்தித்தது கூட்டணிக்கான அச்சாரமா, தேமுதிக இருக்குமா விலகுமா, என்ன ஆகிறது அதிமுகவுக்கு அப்படின்னு வச்சுக்குவாங்க. இதையெல்லாம் மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மக்களை வந்து சாதாரணமாக இட போடாதீங்க. மௌனமாக இருப்பான், பார்த்துக்கினே இருப்பான். அப்படியா பண்ணு ஓட்டு போகிற நேரத்துக்கு குத்திடுவோம். அண்ட் இன்ஃபேக்ட் வந்து இப்போ நிறைய மக்களே வந்து இப்போ போய் பைட் கேட்குறோம் அவங்கள்ட்ட அப்படின்னா, அவங்களே என்ன சொல்றாங்கன்னா, இருக்கிற 1000 பிரச்சனையை விட்டுவிட்டு இது என்னப்பா புதுசாக கிளப்பிட்டு இருக்கிறீங்க, அவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. இதை வந்து திசை திருப்ப இப்போ அந்த கள்ளச்சாராயத்துக்காக ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு, அவரை வெட்டி கொண்டாங்க, அதையும் விட்டுட்டாங்க. இப்போ நீங்க சொன்ன மாதிரி மணல் கடத்தல் நடந்துகிட்டு இருக்கு, அதையும் விட்டுட்டாங்க. இந்த மாதிரியான போக்கெல்லாம் இருக்கும்போது இந்த மாதிரியான அரசியல் வந்து ஒரு தவறான அரசியலா இருக்குல்ல. இது நீங்க எப்படி அரசியல் தாங்க பண்ணிட்டு இருக்காங்க. 50-60 வருஷமா தான் பண்ணிட்டு இருக்காங்க. இதே அரசியல் தான். நடுவில் மட்டும் கொஞ்சம் அந்த சமூக நீதின்றதுனால கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் சில இது அப்படி மக்களுக்கானது இருக்கும். ஆனால் இப்போ ரொம்ப மோசமாக போயிடுச்சு. நாம் ஜெயலலிதா இது பேசும்போது சொல்லலாம், திடீர்னு அப்பா என்னை எல்லோரும் அப்பா என்று அழைக்கிறார்கள் அப்படின்னு. சரிங்க, நீங்கள் அது ஏங்க ஒரு ஷூட்டிங் மாதிரி நடத்துறீங்க? காக்கி பேண்ட் வெள்ளை சட்டை ஜெகமோகன் பண்ணாரா? என்ன பண்ணல. அதுக்கு வெள்ளை கலர் ஷர்ட்டு, காக்கி கலர் பேண்ட். விஜய் பண்ணாரா? சரி, அவங்களா சின்ன பசங்க.
நீங்கள் எதுக்கு பண்ணுறீங்க? இல்லை எனக்கு தெரிஞ்சு கூட அவங்க 2 பேருமே வந்து இப்படி தனியா ஷூட்டிங் பண்ணி, என்ன வந்து இப்படி பேசுறாங்க அப்படின்ற மாரி எந்த இடத்துலயுமே பேசல. ஆனா ஒரு 50 இல்லைங்க, வருட நான் என்ன கேட்குறேன், நீங்கள் யார்? நீங்க 50 ஆண்டு கால 68ல அரசியலுக்கு வந்தவர். 50 ஆண்டு கால அரசியலுக்கு சொந்தக்காரர். இந்த மாரி அரசியலுக்கு பழகி போனவர். வெள்ள வேஷ்டி, வெள்ள சட்டை ம், இப்படி பழகி போனவர். ம், ஜக்மோகனு பாத யாத்திரை இது மாரிலாம் போய் வேற மாரி திடீர்னு வந்த ஒரு அரசியலுக்கு. அப்பா இறந்தோன்ன ம், அரசியலில் திணிக்கப்பட்டவர் ம், அவரு. விஜய் நடிகர். ம், திடீர்னு வந்தாரு. இவங்க ஷூட்டிங் பண்ணலாம். இவங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வச்சுக்கிட்டு, "சார் நீங்க ஒயிட் பேண்ட் போடுறீங்க சார்." இப்படி போனோனே ஒருத்தர் வந்து ஒரு பவுன்சர் வந்து ஒருத்தர புடிச்சு தள்ளி விடுறாங்க சார். நீங்க அந்த பவுன்சர திட்டிட்டு அவங்கள கூப்பிட்டு அனுப்பிச்சுக்கிறீங்க சார். இதெல்லாம் ஷூட்டிங். ம், நம்ம ஐயோ! ஜக்மோகன் பாரேன் எப்படி இருக்கிறாரு. தள்ளி விட்டோனே பவுன்சரே அடிக்க போயிட்டாரு. இதெல்லாம் செட்டப். ம், அப்ப இந்த மாரி எல்லாரும் செட்டப் பண்ணுவாங்க. ம். நீங்க 50 ஆண்டு கால அரசியல்வாதி. உங்களுக்கு தேவையா? காக்கி பேண்ட் வெள்ளை சட்டை போட்டுக்கணும். ஜக்மோகன் மாரி, விஜய் மாரி. விஜய் காக்கி பேண்ட் வெள்ளை சட்டை போட்டா நீங்களும் போட்டுக்கிறதா? ம். உட்காந்துக்கிட்டு பேசுறீங்க. எல்லாரும் அப்பா, அப்பான்னு கூப்பிடுறாங்க. என்னன்னா அம்மான்னு கூப்பிட்டாங்க. அதனால அப்பான்னு கூப்பிடுறது. அம்மான்னு வந்து உடனே கூப்பிடல. அம்மா உணவகம், அம்மா லேப்டாப் இந்த மாரி பல திட்டங்களுக்கு அம்மா இந்த மாரி வரும்பொழுது, ஆட்டோமேட்டிக்கா பொதுமக்கள் மத்தியிலேயே அம்மா அப்படின்ற மாரி ஒரு இது வந்துச்சு ஜெயலலிதாட்ட. ம். அப்ப அவங்கள அம்மான்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. இன்ஃபாக்ட் நெறைய பேரு ஒரிஜினலாவே இவர எம்ஜிஆர் எந்த அளவுக்கு நேசிச்சாங்களோ, அதே அளவுக்கு ஜெயலலிதா ஜெயலலிதாவுக்கு அவர்களையும் ஒரு நேசிச்சாங்க. ஒரு கரிஷ்மா இருந்தது. ஆமா. அவங்க வந்து வேற லெவலு. அவங்க பிரேவ் லேடின்னு பேர் வாங்குனவங்க. ம். அவங்களுடைய வாழ்க்கைலாம் வேற. அப்போ அவங்களுக்கு அம்மான்றது பொதுவா நம்ம ஒரு என்னம்மா, என்னம்மா அப்படின்னு கூப்பிடுறது. சகோதரிகள கூப்பிடுவோம், அம்மாவ கூப்பிடுவோம், சித்திய கூப்பிடுவோம். ம். இல்ல ஃப்ரெண்டுடைய அம்மாவ கூட அம்மா அந்த மாரிம்பாங்க. ம். இப்பலாம் அப்படிதானே? ம். முன்னலாம் ஆன்டி அந்த மாரி கூட. இப்பலாம் பசங்க வந்து பழகுனால இப்ப என்னுடைய பசங்களுடைய ஃப்ரெண்டு என் பையனுடைய ஃப்ரெண்ட்லாம் வந்து அப்பா, அம்மான்னு தான் கூப்பிடுறான். அந்த மாரி ம். தான் வருது வச்சுக்கங்களேன். அந்த மாரி. திடீர்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்துருச்சு. அப்பான்னு கூப்பிடுறாங்க. இப்ப என்னன்னா, இவர வந்து நம்ப வைக்கிறாங்க. இன்னும் எப்படி நம்ப வைப்பாங்க தெரியுமா? எங்கேயாவது பொதுக்கூட்டத்துக்கு போம்போது 2, 4 பேர விட்டு கத்த விடுவாங்க. "அப்பா" அப்படின்னு. "பாத்தீங்களா சார் நான் சொன்னேன்ல அப்பான்னு கூப்பிடுறாங்க." அப்படி பண்ணியிருந்தா கூட, அது வந்து ஒரு சரி ஒரு நேச்சுரல் நமக்கு தெரியும். மீடியாக்குள்ள இருக்கிறதுனால நமக்கு தெரியும் இது வந்து செட்டப்ன்னு. பொதுமக்கள் பார்வையில பார்க்கும்போது, அது அ ஒரு நேச்சுரலா கூப்பிடுறாங்க அப்படின்ற மாரி அது கடந்து போயிடுவாங்க. ஆனா இப்படி தனியா செட்டு போட்டு, இப்படி யாருமே திரும்ப திரும்ப இதுவரைக்கும் சொல்ல வைக்கிறாங்க. ஆ. திரும்ப திரும்ப ஒரு 4, 5 மீட்டிங்ல சொல்ட்டாரு. "என்னை ம். அப்பா என்று அழைக்கிறார்கள். என்னை அப்பா என்று அழைக்கிறார். என்ன அப்பான்னு கூப்பிடுப்பா" ம். அப்படின்ற அளவுக்கு வந்துரும். அப்பான்னு கூப்பிடுறாங்க, அப்பான்னு கூப்பிடுறாங்க, அப்பான்னு கூப்பிடுறாங்க. ராத்திரி போம்போது, "அப்பான்னு சொல்லுப்பா." சந்தோஷப்படுவாரு. இப்படி. அப்புறம் அப்பா, தந்தை பெரியார் மாரி அப்பா ஸ்டாலின் அப்படி ஆயிடும். இது எப்படி இருக்குன்னா, அந்த சீமராஜா படத்துல ராஜா நல்லா இருக்கீங்களான்னு கேட்டா ம். கையில ரூ. 100 எடுத்து குடுப்பார்ல. அந்த மாரி அந்த மாரி இருக்கு. அதாவது ராஜாவையும் நம்ப வைக்கிறாங்க. ம். இவங்களும் ஒரு கருத்த உருவாக்குறாங்க. ஆனா இது சமூக வலைதள காலம். ம். நீங்க இப்படி ஒண்ணு போட்டோனே அங்க எடுத்து அந்த சிவராஜ் சித்த வைத்தியசாலைல எப்படி இருந்த பசங்க, எப்படி ஆயிட்டீங்கடா? அவரு பேச பார்த்துருக்கீங்களா? ட்ரால்ஸ். ஏன்டா இப்படி இருக்கீங்க? ஏன்டா சொப்பன லிகிதம்டா? ஏன்டா? அது சாதாரண மாஸ்டர்பேஷன்றது சாதாரண விஷயம். நீங்க மெடிக்கல் நல்லா கேட்டீங்கன்னா, எச்ச துப்புற மாரி. ம். 10 நாள் இதாகலன்னா அது தானா அது வந்துரும். தானா அதுக்கு ஸ்பிட் பேரு ஆயிடும். சொப்ன லிகிதம். ஏதோ ஒரு வகையில வந்துரும். ம். இல்லன்னா இது அவ்வளோதான். ரொம்ப வேற ஒண்ணுமே கிடையாது. ம். ஏன்டா இப்படி இருக்கீங்க? உடம்பெல்லாம் வீணா போகுதுடா. சொப்பன லிகிதம்னா தெரியுமாடா? இப்படி. அந்த இது மீம கொண்டு வந்து இங்க போட்டானுங்க. அப்போ மீம் கிரியேட்டருக்கு கன்டென்ட் குடுக்குறதுக்கு உங்கள கொண்டு போய் வச்சு முட்டு சந்தில இழுத்து விடுறாங்க. இன்னொன்னு கூட அந்த கமெண்ட்ஸ் அவருக்கு இன்ஸ்டா பேஜ்ல போட்டிருந்தது. "அப்பா சொத்த பிரிச்சு குடுப்பா" அப்படின்ற மாரி சொத்த கேட்கறான். பிரிச்சா ஒருத்தன் டாஸ்மாக் அனுப்பிட்டு அப்பா ரூ. 10 எக்ஸ்ட்ரா வாங்குறான்ப்பான்றான். சொத்த பிரிச்சு வேற கேட்பான். முரசொலில பாதி எழுதி வைன்னுவானுங்க. அதெல்லாம் அப்போ கன்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு கிடைச்சுக்கிட்டே இருக்குது. ம். அதனால இந்த அரசியல் வந்து எல்லாரும் பண்ணல. இது ம். அரசியல் கிடையாது. இது நாடகம். இதுவும் வந்து ஒரு டைம்ல நம்புனாங்க. இவரு சைக்கிள் ஓட்டுனப்போ ம். எப்படி இருக்கிறாருப்பா சைக்கிள் ஓட்டுறாரு. அந்த டீ ஷர்ட் போட்டு வராரு. டீ குடிக்கிறாரு. டீ வந்து வீட்ல இருந்து ஃப்ளாஸ்க்ல வந்து ஊத்தி குடுக்குறதுலாம் தெரியாது. ம். டீ கடையில போய் டீய தான் கையால தானே தன் வாயில வச்சு குடிக்கிறாரு. பார்த்தீங்களா? அப்படின்னுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அந்த இந்த பாத்துருக்கேன் சார். சில யூடியூப் சேனல்லாம் ஆ. இந்த அதிகாரி தன் காலால் தானே நடந்து வந்து, தன் கையால் டோரை திறந்து, தானே ஏறி உட்கார்ந்து போகிறார். இந்த அதிகாரி மக்களுக்காக எவ்வளோ கஷ்டப்படுகிறார் அப்படின்னுவாங்க. எல்லாம் அதான் செய்வாங்க. ம். சைக்கிள் எடுத்துக்கொண்டு அந்த அதிகாரி அந்த இந்த ரேஸ் ட்ராக்லாம் போட்டுக்கின்னு ம். நைட் ரவுண்டு போவாங்க. இவங்க விட்டுருங்க. ஒரு அது டிஐஜி தெரியும் எல்லாருக்குமே. நைட் ரவுண்ட்ஸ் போய் ஏன்னா போனோனே கூடயே கேமராமேன் அந்த இவங்க அந்த தனியார் சேனல் அப்படி போயிட்டு அவங்க போய் கேட்குறாங்க, "நீங்க நைட் டியூட்டியா?" அப்படின்னு. "அதானே பொழப்பா உங்களுக்கு? எவ்வளோ நாளா நைட் டியூட்டி வர்றீங்க?" சேர்ந்ததுலேருந்தே வரதான் செய்வாங்க. எந்த டிஐஜி அந்த மாரி பண்ணுவாங்க? ஆக்சுவலா ஒரு நியூஸ் கூட வெளிய வந்துச்சு. அந்த அம்மா அப்பதான் இது முடிச்சுட்டு போயிருக்காங்க. 9 பக்கத்துல மணி நேரம் ஏடிஎம்ல அடிச்சுட்டு போயிட்டான். ஆ. ஏடிஎம்ல இல்ல. ஒரு நகை கடையில பொறுமையா உட்காந்து கார கொண்டு நிப்பாட்டி, ம். கேஸ் கட்டிங்லாம் ஏறுறான்னு எடுத்து, நல்லா சப்பனங்கால் போட்டு உட்காந்துக்கின்னு, கேஸ் கட்டிங் பண்ணி, உள்ள போய் பெரிய அமௌண்ட் அடிச்சுட்டு போயிட்டான்.
ஏய் செக் பண்ணுறா சிசிடிவி கேமரானா எல்லா கேமரா பிடிக்குது, தலையே குனிந்த தாமரையன்னு பிடிக்குது, பிடிக்கவே முடியல. அவங்க ரூட்டு போகிறது தான். அப்போ இந்த மாதிரி விஷயங்களை ஜெயலலிதா இருந்தால் பண்ண முடியுமானா, அடுத்த நாள் அவங்க வந்து சாதாரண ஒரு விங்குக்கு மாற்றப்பட்டிருப்பாங்க. பேட்டியே கொடுக்க முடியாதுன்னா ட்ராக் ஷூட் போட்டு நீங்கள் போக முடியாது. அப்போ உன் டியூட்டி என்ன? உன் டியூட்டின்னா அதை பாருங்கள். தானே தன் கையால் திறந்தாரெலாம் உன் வேலைங்க அது. தன் கையால் எடுத்து சாப்பிட்டார், அதெல்லாம் என்ன இது? அதனால் இந்த ஷூட்டிங்கு இந்த மாதிரி விஷயங்களை மக்கள் நம்ப தயாராக இல்லை. பார்க்கறதுக்கு அவங்க நம்பிக்குவாங்க. கூட இருக்கிறவங்கள்ட்ட சொல்லுவாங்க, சார் நீங்கள் அப்படி பண்ண அப்புறம் தான் சார் பயங்கரமாக எல்லாரும் பெருசாக வரவேற்கிறாங்க சார். அதையும் ஒரு 10 பேர் விட்டு சொல்ல விடுவாங்க. வரவனா அதையே சொல்லுவான். ஓ அப்படியா அப்படின்னு, அவ்வளோதான். இவர் ஸ்டாலினுக்கு இதெல்லாம் வந்து புரியாதா சார்? பிகாஸ் ஹீஸ் ஆல் அலாங் பொலிட்டீஷியன்றப்போ இந்த மாதிரிலாம் நம்ம பேசினா இதுன்றது அவருக்கு புரிய மாட்டேங்குதா? அந்த அளவுக்கு அவர் நம்புறாரா? அவரை நம்ப வைக்கிறாங்க எல்லாம். சார் செம்மையாக இருக்குது சார். ஏங்க நீங்கள் 10 பேர் வந்துட்டு சார் சட்டை கட்டப்பட்ட சட்டை செம்மையாக இருக்குது சார், ஜீன்ஸ் அதுவும் அட்டகாசமாக இருக்கிறீங்க அப்படின்ட்டு 10 பேர் சொன்னால் என்ன ஆகிடும் உங்களுக்கு? ஓகே. அடுத்த தடவை வீரனை பார்க்கும்போது அந்த சட்டையை தான் எடுக்க தோணும். அன்னைக்கு சொன்னால் 10 பேர் நல்லா இருக்குதுண்ணா, அதில் 2 பொண்ணுங்க வேறு சொல்லிச்சிங்க இந்த சட்டையே போடுறான் அப்படி. சேம் திரும்ப திரும்ப ஒருத்தர் கேட்டால் இன்னொருத்தர் சார் அப்பான்னு சொன்ன பிறகு எவ்வளோ பேர் அப்பா நல்லா இருக்கிறாங்கன்னு கேட்குறாங்க. அப்பான்றது எப்படி அப்படின்னு கேட்குறாங்க சார். அதனால் திரும்ப திரும்ப சொல்லி நம்ப வைக்கிறது. சிறப்பான ஆட்சி, எந்த பிரச்சனையும் இல்லை, ஆல் இஸ் வெல், இப்படியே தான் சொல்கிறாங்க. இது சொல்ல வேண்டியது யார்? உளவுத்துறை சொல்லணும், சார் இந்த பிரச்சனை இருக்குது இருக்குன்னு. அதை டெய்லி போவோம், டேட்டா போவோம், பர்சனல் நோட்டு போவோம், அதெல்லாம் பார்த்து நடவடிக்கை வரும். இப்போ அதெல்லாம் அவங்களே பார்த்துக்கிறாங்க. எல்லாம் நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குது சார். இதே ஒரு வேளை கலைஞர் இந்த இடத்துல இருந்திருந்தா இது எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க சார்? ஹேண்டில் பண்ணியிருப்பார்ல, ஹேண்டில் பண்ணியிருக்காரு. எப்படின்னா காலைல 4 மணிக்கு எழுந்திப்பார், வாக்கிங் போவார். வாக்கிங் போகும்போது பேப்பர் படித்து காட்டுவாங்க. படிக்கும் போது என்ன இது அதை போட, அந்த மினிஸ்டருக்கு ஃபோனை போடுவார். அந்த மினிஸ்டரை கூப்பிட்டு இது என்ன அப்படின்னு கேட்பார். 2வது செய்தி தப்பாக இருந்தால் சம்மந்தப்பட்ட ஆசிரியர் கூப்பிட்டு இந்த செய்தி தப்பாக இருக்குன்னுவார். அப்புறம் எல்லாத்தையும் பார்த்துட்டு குறைகள் கரைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்தந்த துறை அமைச்சர்கள் பிஏக்களை கூப்பிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவார். கொடுத்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு சில பேர் அவருக்குன்னு நெருக்கமான எடிட்டர்ஸ் இருப்பாங்க, அதான் பொதுவாக சொல்கிறவங்க, சரியில்லைங்க அப்பான்னு வேறு நீங்கள் ஷூட்டிங் எடுத்துட்டீங்க, வெளியில் பயங்கரமாக கிண்டல் பண்ணுறாங்க, இல்லையே நல்லா இருக்குன்னாங்களே, அதெல்லாம் உங்களை ஏமாத்திர சொல்கிறாங்க, நீங்கள் வந்து கொஞ்சம் ட்விட்டர் இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப மோசமாக இருக்குது, அதனால் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க சார், உங்களுடைய இயல்பான இது தான் சார், அதை பண்ண அந்த மாதிரி சொல்லக்கூடிய யாரும் இருப்பாங்க. அவங்கள்ட்டலாம் பேசுவார். பேசி முடித்தோடனே இந்த உளவுத்துறை மற்ற இது ரிப்போர்ட் எல்லாம் 9 மணிக்கு ஆட்சியில் இருந்தால் இதுக்கு போடுவார், செக்ரட்டரியேட்டு. ஆட்சியில் இல்லாதப்போ இதே வேலையை பண்ணுவார். கட்சி ஆஃபீஸுக்கு வந்துடுவார். காலையில் ஒரு பேட்டி இல்லை அறிக்கை வரும், ஈவினிங்கு பேட்டி வரும். நாங்கள்லாம் கூட காத்து கிடப்போம், வந்து கேட்பாங்க ஏதாவது சொல்ல போகிறீங்களான்னு, ஏதாவது இருக்கா அன்றைக்கின்னு. ஆமாம் சார் இந்த மாதிரி விஷயம், சரி சொன்ன பேட்டி கொடுத்துட்டு போவார். அப்போ அவரை ஏமாற்றவே முடியாது. இன்னொன்று கட்சிக்காரன் ஈஸி ஆக்சஸ், கட்சிக்காரன் ஃபோன் பண்ணுவோம். இன்றைக்கி விஜய் உட்பட எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா ஈஸி ஆக்சஸ் இருக்கணும். இப்போ உங்கள் நிறுவனத்திலே எடுத்துக்கங்க, உங்கள் முதலாளி இருக்கார், ஒரு 10 பிரச்சனை நீங்களாம் போகிறீங்க, அவங்க போகிறாங்க, சார் செம்ம சார் தீபக் பேட்டி என்ன மாதிரி எடுக்கிறா தெரியுமா சார் அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. அவங்க வந்து சார் அவங்க கேமரா போன வச்சா அப்படி இருக்குது சார், சார் இவர் வந்து சரியே இல்லை சார், மோசம் சார் இப்படின்னா, இது இப்படியே ஒருத்தர் கேட்டு நம்பினே இருந்தாருன்னா பூட்ட கேஸ். இவர் நல்லா இருப்பார், அவங்களுக்கு ஒழுங்காக வைக்க தெரியாது, ஆனால் அவங்க பெரிய ஆகிடுவாங்க, அவங்கள எட்டா போட்டு இவர் ஏன் பாருங்கம்மா அவங்க சொல்கிறது கேட்டுப்பாங்க, இவருக்கு வந்து விடுவார். அப்போ நீங்கள் எப்படி ஈஸி ஆக்சஸ் சார், என்னப்பா நான் வந்து பார்க்குறேன், என்ன இது யார் இது வச்சுது, ஏன் 2 கலரும் ஏன் இதாகுது, என்ன விஷயம், இந்த விஷயம் என்ன இது சார், அவங்க கேமரா ஆரம்பிச்சிடலாம், அவரு நான் என்ன கேள்வி கேட்குறேன், இதுதான் உங்களுக்கு ஒரு தலைமை பண்புன்றது தான். அதனால் கலைஞர் இருந்தால் அது பண்ணியிருப்பார், இப்போ அது இல்லை. ரொம்ப ரொம்ப நன்றி சார், உங்களோட நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக கருத்துக்களை பகிர்ந்து ரொம்ப நன்றி சார்.